श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्ता। சத்குரு சாய்நாதரின் ஆசீர்வாதம் மற்றும் பரத்வாஜா மாஸ்டர் அவர்களின் அனுகிரகத்துடன் இந்த சத்சங்கம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்று இந்த சத்சங்கத்தில் நாம் குரு சரித்திரத்தின் பெருமைகளை பற்றி சிந்தித்து அந்த உண்மைகளை ஒவ்வொரு வாரமும் பரிமாறிக்கொண்டு வருகிறோம். குருங்கிறவர் ஒவ்வொருத்தங்களுக்கும் முக்கியமானவர். ஒரு குருவினுடைய அருளால மட்டும்தான் நம்மளால கடை தேரவே முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல குருவை பூரணமா நம்பணும். இதுக்கு சாய்பாபா என்ன சொல்லியிருக்காரு? அவருடைய அந்த வார்த்தைகளை நம்ம கவனிச்சோம்னா, நீங்க எல்லாம் பிறந்திருக்கீங்க, வெறுமே பிறந்தது எதுக்கு? வெறும் வரட்டிகளை சேகரிக்கவான்னு கேட்டிருக்காங்க. இந்த வார்த்தைய நம்ம ஆழ்ந்து கவனிச்சோம்னா நமக்கு தெரியும், நம்ம பிறக்கிறோம், வாழ்றோம், இறக்குறோம்னு மட்டும் இருக்கக்கூடாது. இறந்து போகிறது அந்த வரட்டை நம்மளை எரிப்பாங்கல்ல, அந்த வரட்டிகள் அதுதான் நம்மளுடைய கடைசி எய்மா இருக்கக்கூடாது. நமக்கு இந்த கிடைத்ததற்கரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அந்த வாய்ப்புல நம்ம குருவை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறதுதான் சாய்பாபா நமக்கு சொல்லியிருக்காரு. குருவை தேடணும் அப்படிங்கிறது அந்த முக்கியத்துவத்தை அவர் சொல்றாரு. இதத்தான் மாணிக்கவாசகர் கூட அவருடைய அந்த திருவாசகத்துல சொல்லியிருக்காரு. நம்ம நான் என்னெல்லாம் பிறந்தேன், பேயாய், கணங்களா, வல் அசுரரா, முனிவரா, தேவரா, செல்லாது நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தடைத்தேன், எம்பெருமான் மெய்யே உன் பொன் அடிகள் கண்டு இன்று வீடுட்டேன்னு சொல்லியிருக்காரு மாணிக்கவாசகர். அப்ப அவர் அந்த மானிட பிறவியை பெருசா சொல்றாரு. அப்போ ஒரு குருவால தான் அந்த மானிட பிறவியில இருந்து நம்ம கடை தேர முடியும் அப்படின்னு மாணிக்கவாசகன் சொல்றாரு. ஒரு குருவோட பெருமை அவ்வளவு பெரியது. இத சாதாரணமா எல்லாரும் மாதிரி இருக்கிறோம், பிறந்துட்டோம், வாழ்ந்துட்டோம், சாதாரணமாவே இருந்துடக்கூடாது. லௌகீக விஷயத்துல ஈடுபட்டு பணத்துக்கு பின்னால ஓடவோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. அந்த நம்மளுடைய முக்கியம் இந்த எய்ம் என்னவா இருக்கணும்னா, கடவுளை தேடணும் அப்படிங்கறதுதான் நம்மளுடைய எய்மாவே இருக்கணும். சாதாரணமா மனிதர்கள்லாம் என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த உலகமே இறைவனோட மகிமை. நம்ம அந்த மகிமையை பார்த்து என்ன பண்றோம்? அதுலயே மயங்கிடுறோம். உலகம் இவ்வளவு அழகா இருக்கு, அந்த மாதிரி அதுல உள்ள மகிமையை பார்த்தே நம்ம மயங்கிடுறோம். ஆனா அந்த உலகத்தை சிருஷ்டித்த இறைவன் யாரு? அந்த இறைவனை பத்தி சிந்திக்கவே விட்டுறோம். இறைவனை சிந்திக்கிறதே இல்லை. அந்த மகிமையை படைச்ச இறைவனை தேடுறதே இல்லை. நம்ம எப்பவுமே காமத்தையும் பணத்தையும் அதை தேடிதான் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஒரு தடவை விவேகானந்தர் ஒரு கப்பல்ல அப்படி போய்கிட்டு இருந்தாராம். அப்ப அழகான சூரியன் அஸ்தமிக்கிற காட்சி. அப்ப பறவைகள்லாம் அப்படி பறந்து போகுது. அவர் அப்படி கப்பல்ல அப்படியே அதை பார்த்து அப்படி மெய்மறந்து நிக்கிறார். அந்த அஸ்தமிக்கிற காட்சி, பறவைகள்லாம் பறந்து போகுது, அதை பார்த்துட்டே இருக்கிறார். அப்போ பக்கத்துல ஒருத்தர் கேட்கிறாரு, நீங்க சன்னியாசி தானே, நீங்களே இந்த மாயை, இந்த ஒரு மாயை, இந்த மாதிரி ஒரு இயற்கை காட்சி, அதை பார்த்து நீங்களே அசந்து போய் நிக்கிறீங்களே, அதுக்கு நீங்களே மயங்கி போய் நிக்கிறீங்களே அப்படின்னு விவேகானந்தர்கிட்ட ஒருத்தர் சொன்னாராம். இப்ப விவேகானந்தர் சொன்னாரா, நான் இந்த மாயையை பார்த்து மயங்கி நிக்கல, இந்த மாயையை சிருஷ்டிச்சாரே ஒரு இறைவன், இந்த மாயையே இவ்வளவு அழகா இருக்கும்போது அதை சிருஷ்டிச்ச இறைவன் இன்னும் எவ்வளவு அற்புதமானவரா இருப்பாரு அப்படின்னு நினைச்சு அதைத்தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு விவேகானந்தர் சொன்னாராம். அப்போதான் அவருக்கு அந்த கேட்டுக்கிட்டு இருந்தவருக்கு அதோட அர்த்தம் புரிஞ்சுதான். அப்போ அவர் சாதாரணமா விவேகானந்தரையே கேள்வி கேட்டு அவரை நம்ம மடக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு வர்றாரு. அதுக்கு அந்த விவேகானந்தருடைய பதில் அவருக்கு சரியான பதிலா இருக்கு, அவரை சிந்திக்க வைக்கக்கூடியதா இருக்கு இறைவனை பத்தி. அப்போ எந்த ஒரு இடத்துலையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குருவோட ஒரு வார்த்தை உள்ள ஒரு இது தேவைப்படுது. அப்படிப்பட்ட குருவுடைய மகிமையை தெரிஞ்சிக்க கூடிய குரு சரித்திரத்தை தான் நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். இந்த குரு சரித்திரத்துல ஸ்ரீ குருவை பத்தி பாக்குறோம். ஸ்ரீ குருவனுடைய பெருமைகள் அப்படி நல்லா தெரியுது.
மலட்டு எருமைக்கு பால் கறக்க வைக்கிறாரு. அந்த மகிமை வந்து ஊர் பூரா தெரிஞ்சிருச்சு. அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அத கேள்விப்பட்ட மன்னன் வந்து ஸ்ரீகுருவை நோக்கி வர்றாரு. நீங்க தான் கடவுள், நீங்க வந்து இந்த மாதிரி அற்புதங்கள் எல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஸ்ரீகுருவை தேடி மன்னன் வாராரு. மன்னன் வந்து அவர்கிட்ட காலில் வணங்கி, நீங்க வந்து என்ன பண்ணுங்க, எங்க கூட எங்களுடைய ஊருக்கு உங்களுக்கு நீங்க வந்து என் கூட வாங்க, நான் உங்களுக்கு வந்து ஒரு ஆசிரமம் கட்டித்தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீகுருட்ட வந்து அந்த மன்னன் கேட்கிறார். மன்னன் கேட்கும்போது ஸ்ரீகுரு வந்து அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, மன்னன் வந்து கேட்கிறார். அப்ப அதை வந்து ஸ்ரீகுரு வந்து அந்த இதுக்கு ஆமோதிக்கிறார், நான் வர்றேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல மன்னன் ஏன் கேட்கிறாருன்னா, ஒரு நாட்டுக்கு ராஜா இருக்கும்போது அந்த நாட்டுல உள்ள எல்லா மக்களுக்கும் அவர் தான் தலைவர். அந்த இவர் கானகத்துல மட்டும் இருக்கிறாரு ஸ்ரீகுரு அப்படின்னா அவருடைய அருமை வந்து இன்னும் வெளியில யாருக்கும் தெரியாது. ஸ்ரீகுருவை வெளியில தெரிய வைக்கும்போது நிறைய மக்கள் அந்த ஸ்ரீகுருவை சந்திச்சு அவரால் பலன் பெறுவார்கள். அவருக்கு அந்த மக்களுக்கு அவரால் நன்மை கிடைக்கும், மக்களை நல்வழிப்படுத்துவாரு அப்படிங்கிற எண்ணத்துலதான் மன்னர் வந்து என்ன சொல்றாரு, நீங்க வந்து வெளியில வாங்க, கானகத்துல இருக்காதீங்க, வெளியில வந்து உங்க கானகத்துக்குள்ள இருந்தா அவரை வந்து யாருதான் போய் பார்க்க முடியும், ஆரோக்கியமானவங்க அந்த மாதிரி உள்ளவங்க தான் போக முடியும். சின்ன குழந்தைகளோ முதியவர்களோ உடல்நிலை சரியில்லாதவர்களோ இவங்க எல்லாம் போய் ஸ்ரீகுருவை பார்க்க முடியாது. நல்ல குருவோட அனுகிரகம் எல்லா மக்களுக்கும் ஒரே விதமா கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல மன்னன் வந்து என்ன சொல்றாரு, அவருடைய குடும்பத்தோட போய் நீங்க வந்து நகரத்துக்குள்ள வாங்க, உங்களுக்கு நான் வந்து ஒரு ஆசிரமம் வந்து அமைச்சு தரேன், நீங்க அந்த ஆசிரமத்துல வந்து இருங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸ்ரீகுரு வந்து அதை இது பண்ணிக்கிறாரு. மன்னருடைய வேண்டுதல் வந்து இறைவன் தனக்கு இட்ட ஆணை, இறைவனோட அருளாலதான் இந்த மாதிரி ஒரு இது கோரிக்கை வருது, அப்ப நம்ம அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே அவர் வந்து என்ன சொல்றார், அது இறைவன் நமக்கு கொடுத்த பிரசாதம். அந்த மாதிரி ஸ்ரீகுரு அதை எடுத்துட்டு நான் வர்றேன், எனக்கு ஒரு ஆசிரமத்தை கட்டி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு மன்னன் கூட வரார். இந்த இடத்துல நம்ம வந்து அப்போ நம்ம வந்து எப்படி நம்ம வாழ்க்கைய கொண்டு போகணும் அப்படின்னு ஸ்ரீகுரு அவருடைய ஒவ்வொரு செயல் மூலமும் நமக்கு தெரியுது. அவர் வந்து அதை ஒத்துக்கிறாரு. அப்போ நமக்கு இப்போ ஒவ்வொரு விஷயம் நடக்குது அப்படிங்கும்போது நம்ம எல்லாமே என்ன பண்ணணும்னா அது இறைவனுடைய பிரசாதமா எடுத்துக்கணும். நல்லது கெட்டது இன்பம் துன்பம் எல்லாமே வந்து என்னதுன்னா அது வந்து கெட்டதுன்னா கெட்டதா இருக்காது, அது வேற ஒரு விதமா நல்லதா தான் இருந்திருக்கும். நமக்கு அந்த சமயத்துல அது வந்து இது வந்து இது நமக்கு நடந்திருக்க கூடாது அப்படின்னு இருக்கும். ஆனா நடக்கிறது எல்லாமே இறைவனுடைய பிரசாதம். நம்ம வீட்டுல சாதாரணமா பார்க்கும் போதே நம்ம குழந்தைங்களை வந்து கண்டிப்போம், ஆனா குழந்தைங்களுக்கு நம்ம தீங்கு நினைக்க மாட்டோம். பிள்ளைங்களுக்கு என்ன தோணும்னா நம்ம அம்மா வந்து நம்மளை வந்து கோவப்படுறாங்க, நம்மகிட்ட கோவப்படுறாங்க, திட்டுறாங்க அப்படி தானே தோணும். ஆனா உண்மை என்ன அப்படின்னா அந்த அம்மா வந்து அந்த குழந்தையோட நன்மைக்கு வேண்டியதானே செய்வாங்க. அதே மாதிரிதான் இறைவனும் நமக்கு கொடுக்கக்கூடிய எல்லாமே நமக்கு நன்மை தான். இறைவன் வந்து நல்லதை தான் கொடுப்பாரு. அதை வந்து நம்ம உணரணும். ஸ்ரீகுரு மன்னன் கூட கிளம்பி வர்றார். மன்னன் எப்படி ஸ்ரீகுருவை கூட்டிட்டு போறாரு அந்த காட்சியை வந்து நம்ம கற்பனை பண்ணி பார்த்தாலே அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். பல்லக்குல ஸ்ரீகுருவை வச்சு அவர் கூட பாடல் நடனம் ஆடிட்டு வேத விற்பன்னர்கள் வேதங்களை முழங்கிட்டு குதிரை யானை அப்புறம் மன்னர் கூட உள்ள அந்த கட்டியக்காரர்கள் அந்த வாழ்த்து சொல்லுவாங்கல்ல, புகழ்ந்து சொல்லுவாங்கல்ல, அவங்க எல்லாம் அந்த ஸ்ரீகுருவோட பெருமைகளை ஒலிச்சிட்டு அப்படி ஒரு அழகா அந்த ஊர்வலமே அழகா இருக்கு. ஏன் இப்படி மன்னன் கூட்டிட்டு போறார்? சாதாரணமா ஒரு வீட்டுக்கு இப்படி சாதாரணமா போனா தெரியாது. இந்த ஊர் மக்களுக்கெல்லாம் அந்த விஷயத்தை தெரிவிக்கிறதுக்கு தான் மன்னர் வந்து அப்படி அந்த மாதிரி ஸ்ரீகுருவையும் புகழ்த்தி அவரை வர்றாரு, நம்ம ஊருக்கு வர்றாரு, இந்த விஷயம் மக்களுக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லி அவர் அப்படி ஆடம்பரமா கூட்டிட்டு அப்படி வர்றாரு. அவர் மக்களும் அவரை எதிர்நோக்கி ஸ்ரீகுருவை எதிர்நோக்கி அவருக்கு பூஜை பொருள் ஆரத்தி எல்லாம் கொடுத்து அவரை வரவேற்கிறாங்க. அப்படியே வரும்போது
அந்த கிராமத்தோட மேற்கு திசையில ஒரு அரச மரம் இருக்கு. அந்த அரச மரத்தை சுத்தி இருக்க வீடெல்லாம் பாழடைஞ்சு இருக்கு. அந்த வீட்டுல மனித நடமாட்டமே இல்லை. ஏன் அப்படின்னா அங்க பிரம்ம ராட்சசன் இருந்து அந்த அந்த வீட்டுல சுத்தி உள்ள வீட்டுல உள்ளவங்களை எல்லாம் பயமுறுத்தி அவங்க எல்லாரும் காலி பண்ணி போயிட்டாங்க. இப்ப யாருமே இல்லை, அரச மரமும் பிரம்ம ராட்சசரும் மட்டும்தான் இருக்காங்க. அந்த ஊர்வலம் அப்படியே அந்த அரச மரத்துக்கிட்ட வருது. அங்க பார்த்தா அந்த பிரம்ம ராட்சசனுக்கு ஸ்ரீகுருவை பார்த்த உடனே தெரிஞ்சு, பெரிய மகான் ஒருத்தர் வராரு, இவரால நம்மளுடைய ராட்சச ரூபம் நீங்கிரும் அப்படின்னு நம்பி அவர் கீழே இறங்கி ஸ்ரீகுருவை வணங்குறாரு. என்ன நான் ரொம்ப இருள்ல இருக்கேன், என்னைய நீங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொன்ன உடனே ஸ்ரீகுரு என்ன பண்றாரு, அவருடைய தலையில கை வைத்து ஆசிர்வதிச்சு நீ சங்கமத்துல நீராடு அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு அந்த மனித உருவம் கிடைக்கும், அந்த முக்தியும் கிடைச்சிருது. இந்த விஷயத்த அந்த ஊர்ல உள்ள மக்கள் எல்லாருமே பாக்குறாங்க. ஸ்ரீகுருவோட பெருமை கண்கூட அவங்களுக்கு தெரியுது. எப்படி ராமன் நடந்து அகலிகை ராமனுடைய பாதம் பட்டதும் அகலிகை பெண்ணானாலோ, அது மாதிரி ஸ்ரீகுருவோட அந்த தரிசனத்தினாலேயே அந்த பிரம்ம ராட்சசனுக்கு மோட்சம் கிடைச்சிருச்சு, முக்தி கிடைச்சிருச்சு. மன்னன் அந்த இடத்துல ஒரு ஆசிரமம் ஸ்ரீகுருவுக்கு கட்டி கொடுக்கிறார். ஏன் அந்த பாழடைஞ்ச இடத்துல அந்த ஆசிரமம் கட்டி கொடுக்கிறாரு? மகான்கள் எப்பவுமே கொஞ்சம் ஒதுக்குப்புறமா கொஞ்சம் ஊரை விட்டு வெளியே அந்த மாதிரி தான் இருப்பாங்க. நகரத்துக்குள்ள இருக்க மாட்டாங்க. மக்கள் தேடி பார்க்கக்கூடிய அளவுல ஊருக்கு வெளியில அப்படித்தான் அவங்க இருப்பாங்க. எப்படி பாபா ஷீரடியில இருந்தாரு, வெங்கையா சுவாமி கோலகாமுடியில இருந்தாரு, அந்த மாதிரி மகான்கள் எப்பவுமே இந்த மாதிரி பக்கத்துல உள்ள ஒரு கிராமத்துல அந்த மாதிரிதான் இருக்கிறாங்க. இப்படி அவர் அந்த பாழடைந்த இடத்துல அவரு ஒரு ஆசிரமம் கட்டி அந்த அந்த பாழடைஞ்ச இடம் இப்ப என்னவாயிருச்சு, ரொம்ப நல்ல விதமா மாறிடுச்சு. ஸ்ரீகுருவோட பாதம் பட்ட உடனே பாழடைஞ்ச இடம் கூட மகிமை பெருந்தியதா மாறிட்டு அந்த இடத்துக்கும் ஒரு விமோச்சனம் கிடைச்சிட்டு. அவர் அப்படி அங்க இருக்கும்போது மன்னன் தினமும் ஸ்ரீகுருவை தரிசிக்கிறாரு. அவரை எல்லா மக்களும் பாக்குறாங்க. அப்போ நாளடைவுல அதோட பெருமை ஸ்ரீகுருவினுடைய பெருமை ஊர் பூரா பரவுது. டெய்லி பிராமண அன்னதானங்கள்லாம் நடக்கு. அந்த ஊர்ல குமசின்னு ஒரு கிராமம், அந்த கிராமத்தை கந்தர்வ நகரம், அந்த நகரத்துல குமசின்னு ஒரு கிராமம், அதுல திரிவிக்ரம பாரதின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் எப்படி அப்படின்னா நரசிம்மரை மானச பூஜை செய்யக்கூடியவர். அவருக்கும் நரசிம்ம சரஸ்வதியோட அவர் இங்க வந்திருக்கிறது தெரியுது. அவருடைய மகிமைகளை கேள்விப்படுறாரு. மகிமைகளை கேள்விப்படுவதோட மக்கள் மன்னர் வாராரு, அவர் எங்கனாலும் பல்லக்குல தான் போவாராம் அப்படி இப்படின்னு அந்த இது தெரிஞ்ச உடனே அவர் என்ன சொல்றாரு, ஒரு சன்னியாசி இந்த மாதிரி செய்யலாமா? சந்நியாச தர்மத்துக்கு எதிரானது தானே இது, இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்றாரு. மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு, நிந்திக்கிறாரு, சந்நியாச தர்மத்துக்கு எதிரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் நிந்திக்கிறாரு. இந்த விஷயம் இவர் நிந்தித்த விஷயம் ஸ்ரீகுருவுக்கு தெரியுது. அப்போ ஸ்ரீகுரு என்ன சொல்றாருன்னா, அவரை தரிசிக்க வந்த மன்னனிடம் ஸ்ரீகுரு பக்கத்துல மன்னா, இங்க பக்கத்துல ஒரு குமசின்னு ஒரு கிராமம் இருக்குல்ல, அந்த கிராமத்துல திரிவிக்ரம பாரதி என்ன நிந்தனை செய்யறாரு, அதனால இன்னைக்கு நம்ம அவரை போய் பார்க்க போகணும், அவர் ஏன் நிந்திக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் திரிவிக்ரம பாரதியை நோக்கி ஸ்ரீகுரு போறாரு. ஒரு அழகான பல்லக்கை ரெடி பண்ணி மன்னர்கள் மக்கள் புடை சூழ அவர் அந்த ஊரை நோக்கி போறார். திரிவிக்ரம பாரதி என்ன பண்றாருன்னா, அவர் தினமுமே மானச பூஜை பண்ணுவாராம். அவர் மனசுக்குள்ள நரசிம்மரை நினைச்ச உடனேயே நரசிம்மர் அவருக்கு அருள் கொடுப்பாரு. இவர் அன்னைக்கு மானச பூஜை பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அன்னைக்கு அவருடைய மனசுல நரசிம்மர் வரல. நம்ம நரசிம்மரையோ பார்த்தோம்னா அவர் எவ்வளவு எளிமையான ஒரு கடவுள். ஒரு குட்டி பையன்
சின்ன பையன் பிரகலாதன் வந்து விஷ்ணு நாமத்தை சொல்லிட்டே இருந்துட்டு நரசிம்மர் வந்து காப்பாத்த வருவாரு, அவர் எங்கனாலும் இருப்பாருன்னு சொன்ன உடனே உடனே தூண்ல இருந்து டக்குன்னு வந்தார்ல, அவ்வளவு ஒரு எளிமையான கடவுள் அவரு. அந்த பக்தனுடைய சொல் கேட்டு பக்தனை வந்து இது பண்ண கூடாதுங்கிறதுக்காக தூண்ல இருந்து உடனே வந்தவர். அப்படிப்பட்ட நரசிம்மர் வந்து இவரோட மனசுக்குள்ள தினம் தினம் வராரு. ஆனா அன்னைக்கு வரல. ஏன் வரல? டெய்லி வந்துகிட்டு இருந்த நரசிம்மர் தானே, ஏன் வரல? ஏன் வரலன்னா அன்னைக்கு அந்த அவருடைய எண்ணம், அன்னைக்குன்னு இல்ல, அவருடைய எண்ணங்கள் வந்து நிந்திக்க கூடியதா இருக்கு. நல்ல எண்ணம் இருந்தாதான் அந்த வைப்ரேஷனே நல்லதா இருக்கும். இவர் வந்து என்ன பண்றாரு, இறைவனை நிந்திக்கிறாரு. இறைவனை இல்ல, ஸ்ரீ குருவை நிந்திக்கிறாரு. அவரும் நரசிம்மர் எல்லாம் ஒரே அம்சம் தானே, கடவுள் அம்சம். அந்த இதனால அவருக்கு என்ன ஆகுது, ஒரு ஒரு குட்டை கலங்கி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுல கீழே உள்ள பொருள் ஏதாவது நமக்கு தெரியுமா? குழப்பமா கலக்கமா கலங்குன தண்ணியில ஒரு பைசாவை தண்ணிக்குள்ள போடுறோம், அது அழுக்கான தண்ணியா இருக்கு அப்படின்னா நம்மளால அது தெரியுமா? தெரியாது. அழுக்கு குழம்பி கிடக்குற மனசுல எதுவுமே தெரியாது, அலையடிக்கிறதுல எதுவுமே தெரியாது. அப்ப என்ன பண்ணணும், அந்த இடத்த நம்ம சுத்தமாவோ அமைதியாவோ வச்சிருந்தாதான் அந்த உள்ள அந்த உண்மை வந்து வெளிப்படும். இவருக்கு அன்னைக்கு அப்படி இல்லை. இவர் வந்து இவருடைய மனசுல நரசிம்மரை நினைக்கணும்னு நினைக்கிறாரு, ஆனா அவருடைய மனசு வந்து அவரை பத்தி யோசிக்குது. திரிவிக்ரம பாரதிக்கு ஸ்ரீகுருவை நினைச்சு இவர் டாம்பிகமா இருக்காரு, ரொம்ப ஆர்ப்பாட்டமா இருக்காரு, ஒரு சன்னியாசி வந்து இப்படி இருக்கக்கூடாது, சன்னியாச தர்மத்துக்கு எதிரால இருக்காரு, இப்படி இந்த நினைவுகள் இருக்கும் போது அந்த குற்றம் இருக்கு. அதனால தூய்மை இல்லாத இடத்துக்கு இறைவன் வரமாட்டார்ல, அன்னைக்கு அவர் வரல, நரசிம்மர் வரல. ஆனா ஸ்ரீ குரு வந்து கருணா கடாட்சமானவர். குரு வந்து எப்பவுமே நம்மளை வந்து கைப்பிடிச்சு தூக்கணும்னு தானே வருவார். இவர் போய் அவர்கிட்ட போய் அங்க போய் நேரா போய் திட்டல, ஆனா இவர் திட்டின விஷயம் தெரியுது. தெரிஞ்சோன்னு அவர் நேரா ஓடி வராரு. என்னுடைய பக்தன் ஒருத்தன் வந்து ஒரு மாதிரி திட்டிக்கிட்டு இருக்கான், ஆனா அவனை தெளிவுபடுத்த வேண்டியது அந்த ஸ்ரீகுருவோட கடமை. அப்ப அவர் வரணுங்கிற அவசியமே இல்லை, அவர் வந்து தேடி சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. ஆனா அவர் என்ன பண்றாரு, இவர் வந்து நரசிம்மரை கும்பிட்டதுனாலதான் அவருக்கு அந்த மகிமை. ஒரு நல்ல பிள்ளையா இருந்தாலும் சேட்டை பண்ணா அந்த டீச்சர்ஸ் எல்லாம் தட்டி கொடுத்து போதும் நீ சேட்டை பண்ணது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்கல்ல, அதே மாதிரிதான் இவர் வாராரு, வந்து அவரை தேடி வராரு. இப்போ இவர் வந்து நரசிம்மரை நினைச்சு பார்க்கும்போது நரசிம்மருக்கு பதிலா எப்படி தெரியுதுன்னா ஸ்ரீகுருவே தெரிகிறாரு. இவருடைய மனசுக்குள்ள ஸ்ரீகுருவே தெரிகிறாரு. அவர் வாரதே தெரியுது, பரிவாரத்தோட தெரியுது. மனசுக்குள்ள தெரிகிறத அவர் வெளியில வந்து பாக்குறாரு. வெளியில வந்து பார்த்தாலும் அந்த ஸ்ரீகுரு எல்லாருமே எதிகளா இருக்காங்க. எப்படி வராரு ஸ்ரீகுரு? வழக்கம் போல வராரு, மன்னரோட பரிவாரங்களோட வராரு. ஆனா எல்லாருமே எதிகளா தெரியுறாங்க. இதை பார்த்த உடனே இவருக்கு வந்து ஆனந்த அதிர்ச்சி. அந்த இடத்துல என்ன சொல்லனே தெரியல. அவரை வந்து என்ன சொல்றாரு, என்னைய மன்னிச்சுக்கங்க, நீங்க நான் வணங்கக்கூடிய, அவருக்கு அந்த சந்தேகமே போயிருச்சு. நரசிம்மர் இவர் இப்ப ஆடம்பரமா இருக்காரு, டாம்பிகமா இருக்காரு, அப்படி இப்படின்னு அவர் நினைச்ச அந்த எண்ணங்கள் எல்லாமே ஸ்ரீகுருவை பார்த்த உடனேயே பொடி பொடியா போயிருச்சு. ஏன்னா அங்க ஒரு ஸ்ரீகுரு இல்ல, அவ்வளவு பேரும் ஸ்ரீகுருவா இருக்காங்க, மன்னன்ல இருந்து எல்லாரும். அப்ப அவர் என்ன சொல்றாரு, நான் வணங்கக்கூடிய நரசிம்மரே நீங்க தான் அப்படின்னு இது பண்ணி நான் உங்களுடைய நிஜ ரூபத்தை காண செய்யுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாம் பக்தவத்சலான அந்த ஸ்ரீகுரு வந்து அவருடைய நிஜ ரூபத்தை காமிக்கிறாரு. அப்புறம் அந்த மத்த எல்லாரும் மறைஞ்சு அரசர் பரிவாரங்கள் யானை குதிரை அதையெல்லாம் தெரியுது. அப்போ ஸ்ரீகுரு இப்ப இந்த இடத்துல கேள்வி கேட்கிறாரு. இவருக்குள்ள சந்தேகம் மறைஞ்சு போச்சு. ஆனாலும் அவர் கேட்கிறாரு, என்னைய நீ வந்து டாம்பிகன் அப்படின்னு நீ சொன்னியே, ஏன் இப்படி சொன்ன? நான் வந்து நீ பதில் கேள்வி கேளு, நான் உனக்கு விளக்கம் கொடுக்குறேன் அப்படின்னு ஸ்ரீகுரு கேட்கிறார். உடனே திரிவிக்ரம பாரதி என்ன சொல்றாரு, நான் மூடனா இருந்துட்டேன், எனக்கு வந்து மூடனா இருந்ததுனால அந்த மாயினால்தான் என்னால கேள்வி கேட்க உங்களை என்னால தெரிஞ்சுக்க முடியல. நீங்களும் நரசிம்மரும் ஒண்ணுதான். எப்படி கண்ணு இருக்கு ஆந்தைக்கு, ஆனா அந்த கண்ணுனால பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி நான் வந்து உங்களை வந்து என்னால கண்டுபிடிக்க முடியல, என்னைய மன்னிச்சிருங்க. நீங்க வந்து எப்படி வந்திருக்கீங்க இந்த இடத்துல, என்னைய தேடி வந்திருக்கீங்க. எப்படி விதுரர் வீட்டுக்கு கிருஷ்ணன் போனாரோ, விதுரர்
எளிமையானவர். ஆனா அவரை தேடி கிருஷ்ணன் போனார். கிருஷ்ணன் துரியோதனர் வீட்டுக்கெல்லாம் போகல, அவ்வளவு அந்த ராஜா வீட்டுக்கு போகல. ஏன் விதுரர் வீட்டுக்கு போனாரு? அவருடைய பக்தி. எப்படி ராமன் வந்து சபரிய தேடி போனார், அந்த பாட்டியை தேடி போனாரு. அந்த உண்மையான பக்திக்கு என்னைக்குமே அந்த மரியாதை இருக்கு. நீங்க வந்து இந்த அஞ்ஞானம்ங்கிற கடல்ல மூழ்கி இருக்கிற என்னைய நீங்க வந்து மீட்டெடுங்க, என்னைய ஞானம்ங்கிற இதுல என்னைய மீட்டு உட்கார வைங்க, சம்சார கடலை கரை சேர்த்துருங்க அப்படின்னு சொல்றாரு அவர். உங்களை பார்த்தாலே என்னுடைய பாவங்கள்லாம் போயிரும். நீங்க வந்தது எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, அர்ஜுனனுக்கு வந்து கிருஷ்ணன் வந்து எப்படி அந்த குருஷேத்திரத்துல உபதேசம் பண்ணாரோ, எப்படி விஸ்வரூப தரிசனம் கொடுத்தாரோ அதே மாதிரிதான் எனக்கு உங்களுடைய விஸ்வரூப தரிசனம் கிடைச்சிருக்கு அப்படின்னு அவர் சொல்றார். உங்களுடைய மகிமை வந்து எண்ணற்றது, உங்களுடைய தரிசனத்தாலதான் நான் வந்து தன்யனானேன். அப்போ ஸ்ரீகுரு வந்து ஸ்ரீவிக்ரம பாரதிட்ட என்ன சொல்றாருன்னா, நீ இவ்வளவு நாளும் நீங்க நரசிம்மரை அப்படி வணங்கினதுனாலதான் உங்களுக்கு வந்து என்னுடைய தரிசனம் கிடைச்சது. இனிமே நீங்க வந்து எப்பவும் நரசிம்மரை கும்பிடுற மாதிரியே கும்பிடுங்க, நரசிம்மரையே கும்பிடுங்க. அந்த நீங்க அந்த வணங்குறதும் அந்த இதுவும் என்னையத்தான் வந்து சேரும், அதுவும் என்கிட்ட தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அரசன்ட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு, அனுஷ்டானத்துக்கு நேரம் ஆயிட்டு நான் முதல்ல போறேன், நீங்க பின்னால வாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து கந்தர்வபுரத்துக்கு போயிட்டாரு. அந்த ஸ்ரீகுரு கட்டுன அந்த மடம் கானகாபுரத்துல இருக்கு, அவருடைய பாதுகைகள் அங்க இருக்கு. அந்த அவர் அப்படி ஸ்ரீவிக்ரம பாரதிக்கு அருள் புரிந்து அந்த இடத்தை விட்டு ஸ்ரீகுரு போயிட்டாரு. இதுல இப்படி நாமதாரகன்ட்ட ஸ்ரீகுருவோட மகிமைய பத்தி அவர் சொல்றார். ஸ்ரீகுரு வந்து எப்படின்னா மும்மூர்த்திகளோட அவதாரம் அப்படின்னு வேதம் சொல்லுது. அந்த குருவோட பாதத்தை நம்ம வந்து சரண அடைஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த உலகம் மட்டும் இல்ல, எல்லா உலகத்திலையும் நமக்கு அந்த சுகம், அந்த நிம்மதி எல்லாமே கிடைக்கும். அதுக்கு நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு குருவிட்ட நம்மளுடைய மனம் வந்து பணிஞ்சு இருக்கணும், அவரையே தீர்க்கமா நம்பி இருக்கணும், அவர் சொல்றத கேட்டு இருக்கணும், அமைதியாகவும் இருக்கணும். இதுக்கு ஒரு சின்ன கதை. ஒரு நல்ல ஒரு கருவுற்ற மான், அந்த மான் வந்து அந்த மகவை ஈனக்கூடிய காலகட்டம். அது அந்த மகவை அந்த பெற்று எடுக்கிறதுக்கு அது ஒரு தகுதியான இடத்தை தேடி ஒவ்வொரு இடமா ஓடிட்டே இருக்கு. அங்க ஒரு நல்ல அடர்ந்த காடு, அதுல ஒரு புல்வெளிய பார்த்துட்டு அந்த புல்வெளியில அப்ப இதுதான் நம்ம வந்து அந்த கருவை ஈண்டெடுக்கக்குள்ள சரியான இடம் அப்படின்னு அது தேர்ந்தெடுத்து இது அப்படின்னு அது மான் வந்து அந்த இடத்த தேர்ந்தெடுக்குது. அப்போ திடீர்னு வானத்துல மேகங்கள்லாம் சூழ்ந்துருது, மின்னல் இடி பயங்கரமா இருக்கு. மான் வந்து அப்படி இடப்பக்கம் பார்க்குது, அதுவோ கருவுற்று நிறை மாச கர்ப்பிணியான மான். இடது பக்கம் பார்க்குது, ஒரு வேடன் அம்போட நிக்கிறான். வலது பக்கம் பார்க்குது, ஒரு புலி நெருங்கி வந்துட்டு இருக்கு. பின்னால காட்டு தீ வந்து எரியுது, காடு வந்து பற்றி எரியுது. இந்த கருவுற்ற மானோட நிலைமையை யோசிச்சு பார்த்தா அவ்வளவு கஷ்டமா இருக்கு, பயமா இருக்கு. பிரசவ வலியும் வந்துட்டு, காட்டு தீயும் சுத்தி வருது. இப்ப மான் என்ன செய்யும்? வேடனுக்கு பயப்படுமா, நெருங்கி வரக்கூடிய புலிக்கு பயப்படுமா, சுற்றி வர காட்டு தீ வேற வந்துட்டு இருக்கு இல்ல? இப்ப அதோட நிலைமை என்ன அப்படின்னா, ஒரு மகவை ஈண்டெடுக்கணும், ஒரு குட்டி மானை பெற்று எடுக்கணும், அதை செய்யுமா? அப்போ அந்த மான் என்ன பண்ணுச்சான், எதை பத்தியும் யோசிக்கல. அதோடைய கவனம் வந்து அந்த உயிரை வெளியே கொண்டு வருவதுலதான் இருந்தது. வேடனை பத்தியும் கவலைப்படல, புலிய பத்தியும் கவலைப்படல, காட்டு தீயை பத்தியும் கவலைப்படல. அதோட கவனம் அந்த ஒரு குட்டி மான பெற்றெடுக்கிறதுலயே இருக்கு. அப்போ இறைவனுடைய அருள்னால என்ன ஆச்சான், மழை பெஞ்சிட்டு இருந்ததுல, மழை பெஞ்சதுனால காட்டு தீ அணைஞ்சிருச்சு, இடி இடிச்சு வேடன் இறந்துட்டான். வேடன் இறக்கும் போது
விட்ட குறி தவறுன அம்புனால புலியும் இறந்து போச்சு, மான் அழகா பெற்றெடுத்து. இப்போ நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்மளுமே கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இருக்கும். இந்த உலகமே அந்த எல்லாருமே நம்ம ஒவ்வொரு சூழ்நிலைகள் இருக்குல்ல, நமக்கு ஒரு கஷ்டம் அப்படி இல்லை, என்னெல்லாமோ இருக்கு. பண தேவை இருக்கு, பிள்ளைங்களோட படிப்பு இருக்கு, நமக்கு குட்டி குட்டியா சின்ன சின்ன கஷ்டங்கள் கூட பெருசாதான் தெரியும். வீடு கட்டல, பிள்ளைங்களை படிக்க வைக்கல, பணம் சேர்க்கல, பொண்ணை கட்டி கொடுக்கல, இன்னும் பக்கத்து வீட்டுல ஒவ்வொருத்தரும் என்னெல்லாமோ செய்யறாங்க, அது மாதிரி எல்லாம் இல்ல. இப்படிப்பட்ட இந்த மாதிரி மானு, வேடன், புலி, இந்த மாதிரி உள்ள நிறைய சிந்தனைகள் எல்லாம் இருக்கு. ஆனா அந்த மான் எப்படி எதை பத்தியுமே கவலைப்படல. அதோட கவனம் எந்த இடத்துல இருந்தது, ஒரு கன்றை ஈண்டெடுக்க. அதுதான் முக்கியமான காரணம், முக்கியமான அது செய்யக்கூடிய விஷயம் அதுதான். அது மாதிரி நமக்கு முக்கியமானது என்னது, பணத்தை சம்பாதிக்கிறது, ஆடம்பரமா வாழுறது, இதெல்லாம் இல்லை. நம்மளுடைய நம்ம மனிதனா பிறந்திருக்கோம், அதுவே பெரிய விஷயம். அந்த மனிதனா பிறந்ததோட அல்டிமேட் அந்த முடிவு என்னது, இறைவனை தேடுறது தானே. அதே மாதிரி நம்மளுடைய சிந்தனை எதுல இருக்கணும், அந்த நம்பிக்கை எதுல இருக்கணும், கடவுளை தேடுறத, ஒரு குருவை தேடுறத, அந்த மாதிரி குருவை தேடி அந்த மாதிரி ஒரே மாதிரி விஷயத்துல இருக்கும்போதுதான் அது சம்பந்தமான விஷயங்கள் நம்மளை தேடி வரும். இந்த பிரபஞ்சம் நமக்கு நம்ம எதை கேட்கிறோமோ அதை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு. நல்லா யோசிச்சு பார்த்தா அவங்க ஒவ்வொருத்தங்களுக்கும் யார் யாரை பிடிக்குமோ, எதை எதை தேடுறோமோ அந்த இது கிடைக்கும். அப்போ நம்ம இப்ப என்ன பண்ணணும்னா, அந்த குரு, இந்த மாதிரி சத்சங்கம், இந்த மாதிரி உள்ள இடத்துல நம்ம சேர்ந்து இருக்கும்போது நம்மளுடைய எண்ணங்கள் ஒரே சீரா கொண்டு இறைவனை தேடுறதுலையும் அந்த மாதிரி தான் இருக்கணும். கடவுள் எப்பவுமே என்ன பண்ணுவாரு, நம்மளை கைவிடவே மாட்டாரு, நம்ம கூடையே இருந்து நம்மளை வழி நடத்துவார். அதுக்கு நம்மளுடைய சிந்தனை எப்படி இருக்கணும்னா அதை நோக்கிய சிந்தனையா இருக்கணும், மேல் நோக்கிய சிந்தனை. கடவுளை தேடுனா கடவுள் வருவார், வேற யாரையும் தேடினா அவங்கதான் வருவாங்க. அந்த மாதிரி இருக்கணும். நம்ம வேலையில ஜாக்கிரதையா இருக்கணும். இதத்தான் இயேசு கிறிஸ்து கூட என்ன சொல்றாரு, நீ உன்னுடைய வேலையில ஜாக்கிரதையா இருந்த அப்படின்னா நீசருக்கு முன்னாக இல்லாம ராஜாவுக்கு முன்னால நீ நிற்ப. அப்போ நம்மளுடைய வேலைகளை நம்ம எப்படி செய்யணும், எந்த மாதிரி கவனத்தோட இருக்கணும். இந்த இடத்துல வேலைன்னு சொல்றது நம்ம சாதாரண வேலைகள் இல்ல, இறை தேடல், நல்லவர்களோட இணக்கமா இருத்தல், சத்சங்கத்தோட சேர்ந்து இருக்கிறது, அதுதான். அப்படித்தான் எல்லாரும் இருக்கணும், அப்படி நம்ம இறைவனை தேடணும் அப்படின்னு சொல்லி இந்த இதை முடிக்கிறேன். ஸ்வஸ்தி. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். श्री सचिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय. गुरुदेव दत्ता.